கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோம். இது நம்ம SRFC சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டாரோடைய அண்ணாத்த திரைப்படமானது நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு ஆரம்பத்தில் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க. ரஜினி சார் மேலே உள்ள அந்த வன்மத்திலே வந்து படத்தை பார்க்காதீங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து மோசமாக வந்து ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஆனாலும் எவன் என்ன வேணால் சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு மக்கள் அண்ணாத்த படத்தை வந்து கொண்டாடினாங்க. குடும்பமாக பெண்களாக போயிட்டு அண்ணாத்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து வசூல் சாதனையும் அண்ணாத்த வந்து செஞ்சிருந்துச்சு. சமீபத்தில் வந்து குஷ்பு அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு. அதில் ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து அண்ணாத்த படம் வந்து பார்த்துருப்பீங்க, அண்ணாத்த படத்தி நிறைய பேர் வந்து நெகட்டிவாக வந்து ரிவ்யூஸ் போடுறாங்க, சில பேர் அந்த படம் வந்து சீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மீம்ஸ்லாம் போடுறாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது குஷ்பு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் மீம்ஸ்லாம் பார்க்குறது கிடையாது, ஆனால் நான் வந்து சொல்கிறேன், அண்ணாத்த வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம், 2021 மிகப்பெரிய ஒரு ஹிட்டான திரைப்படம் தான் அண்ணாத்த அப்படிங்கிறத சொல்லிட்டு குஷ்பு அவர்கள் மேலும் வந்து சொல்கிறாங்க. கிரிட்டிக்ஸ் வந்து 1000 விஷயம் பேசுவாங்க, ஏன்னா எல்லார் கையிலும் இப்போ வந்து மொபைல் இருக்குது, அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுவாங்க. கிரிட்டிக்ஸ் சொன்னால் அந்த படம் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது உண்மையாகவே வந்து படம் ஃப்ளாப் ஆகுதா? இல்லையே. அதே மாதிரி கிரிட்டிக்ஸ் ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை நல்லாவாக ஓடுது? எதுவுமே கிடையாது. படம் பார்க்குற மக்கள் தான் வந்து அதை வந்து தீர்மானிக்கிறாங்க. மக்கள் அண்ணாத்த படத்தை வந்து கொண்டாடினாங்க. உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய புருஷன் சுந்தர்சி வந்து டைரக்ட் பண்ண படம் தான் அன்பே சிவம். இப்போ வந்து மிகப்பெரிய படம் சொல்லிட்டு அன்பே சிவத்தை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க எல்லாரும். ஆனால் அன்பே சிவம் ரிலீஸ் ஆகும்போது கிரிட்டிக்ஸ் நல்லா தான் சொன்னாங்க, ஆனால் படம் ஓடலையே, ஃப்ளாப்பாக தானே ஆச்சு. அதுக்கடுத்து கிரிங்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்த பிறகு தானே சுந்தர்சி திரும்ப வந்து மார்க்கெட் உள்ள வந்தார். அதே மாதிரி தான் ஒரு கிரிட்டிக் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது வந்து நல்லா ஓட போகிறதும் கிடையாது. ஒரு கிரிட்டிக்ஸ் இந்த படம் ரொம்ப மோசமாக இருக்குது, சீரியலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த படம் வந்து மோசமாக போக போகிறதும் கிடையாது. மக்கள் தான் அதை வந்து தீர்மானிக்கிறாங்க. அண்ணாத்த படத்தை மக்கள் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்கள், நம்ம பாந்தா பிரசாந்த், அப்புறம் வந்து நம்ம ப்ளூ சட்டை மாறன், இவங்களுக்குலாம் வந்து சரியான செருப்படி கொடுத்த மாதிரி வந்து ஒரு பதிலை சமீபத்தில் அந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம குஷ்பு அவர்கள் பதிவு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாத்த திரைப்படமானது 300 கோடி தாண்டி வசூல் செஞ்சதாக நம்மளே வந்து சமீபத்தில் ஒரு வீடியோவில் போட்டு இருந்தோம். இப்போ வந்து விக்கிபீடியாலையுமே சரி அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 300 crores வந்து அண்ணாத்த வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிருக்கு. சேமஸ் தமிழ்நாட்டிலையுமே அண்ணாத்த திரைப்படமானது 153 கோடியை வந்து தாண்டினதாக வந்து சொல்லியிருக்காங்க. பாகுபலி 2 தான் அதிகமாக வசூல் செஞ்ச திரைப்படமாக இருந்துச்சு தமிழ்நாட்டில். 2வது இடத்துல, முதல் இடத்துல 2.0 இருந்துச்சு. இப்போ அந்த பாகுபலியோடைய அந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணி 2வது இடத்துல அண்ணாத்த வந்து உட்கார்ந்துருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் அதிக வசூல் செஞ்ச திரைப்படம் முதல் 2 இடத்திலும் அண்ணாத்த இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.